தட்டம்மை, ரூபெல்லா தடுப்பூசி குறித்து தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார். சென்னையில் உள்ள ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் தட்டம்மை, ரூபெல்லா தடுப்பூசி திட்ட ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். வரும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் 100% தட்டம்மை, ரூபெல்லா தடுப்பூசி போடுவதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து இதில் 100% இலக்கை எட்ட வேண்டும் என்பதற்காகவும் எங்கேனும் எந்த ஒரு குழந்தையும் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளவில்லை என்ற நிலையை இல்லாமல் செய்து 100% இலக்கை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு தொடர்ந்து இப்பொழுது மார்ச் 14ஆம் தேதி வரை இந்த தடுப்பூசி போடப்படுகின்ற நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக இதில் பல்வேறு வதந்திகள் ஊடகங்களில், இந்த நம்முடைய சோசியல் மீடியாக்களில், சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் எல்லாம் வந்தன. அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பில் சைபர் கிரைமில் இது குறித்து புகார் செய்யப்பட்டு அந்த வதந்திகளுக்கெல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.